கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதிசீக்கிரத்திலே மீண்டும் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் காலை ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அன்புக்குரிய சபை போதகர், சபை கமிட்டி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். மிக சுருக்கமாய் என்னை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் 2 வார்த்தைகள் சொல்லி மிக சுருக்கமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் பேசி கடந்து போக விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை பூவில் வேறே இல்லை, என்றும் எனக்கவராதரவே. இயேசுவல்லால் ஆசை பூவில் வேறே இல்லை, என்றும் எனக்கவராதரவே. பரிசுத்த பிதாவே, அடியானின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா கொஞ்சம் கையை தூக்கி. நீங்கள் எல்லாரும் அமெரிக்கர்களாக மாறியிருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்கர்களாக மாறுவது பெரிய காரியம் அல்ல, பரலோகவாசிகளாக மாறுவது குறிக்கோளாக இருக்கட்டும். அநேக புதிய முகங்கள் இருப்பதனாலே என்னை குறித்து 2 வார்த்தைகள். நான் ஒரு பூர்வீகமான வைராக்கியமான இந்து குடும்பத்தை சார்ந்தவன். கதை சொல்ல முடியாது. பாஸ்டர் அம்மா வீட்டு பக்கத்தில் தான் இப்போ நாங்கள் ஊழியம் செய்கிறோம். கூப்பிடு தூரம்தான், அதனால் போய் சொல்ல முடியாது. பூர்வீகமான வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் அம்மா கோயில் பூஜாரியும் சாமி ஆடுகிறவர்களும் குறி சொல்லுகிறவர்கள். எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா 2 பேருமாக என்னுடைய 13வது வயதிலே காரணமில்லாமல் எங்கேயோ இருந்து வந்தவனை எங்கள் வீட்டு வாசற்படியிலே வெட்டி கொலை செய்த ஒரு கொலைகார குடும்பம். 13 வயதிலேயே குடும்பம் நிலை குலைந்து போனதினாலே, வாழ வழி தெரியாமல் போனதினால் 13 வயதிலேயே நான் சாராய வியாபாரம் ஆரம்பித்தவன். அதனால் என்னுடைய படிப்பு பட்டம் எல்லாம் சாராய கடையோடு சாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் போனது. சாக்கடையிலே வாழ்ந்தவன், பிளாட்ஃபார்மிலே வாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லணும். 25வது வயதிலே இன்னொரு வைராக்கியம் இருந்ததினாலே கிறிஸ்தவ பெண்ணை கல்யாணம் பண்ணி எங்கள் கோயிலில் சாமி ஆட வைக்க வேண்டும் என்று ஆசையோடு பண்ண போய், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்பது தெரியாமல் நொறுங்கி அழிந்து போக வேண்டிய நேரத்திலே மனுக்குலத்திற்காய் ஜீவனை கொடுத்த இயேசு என்னையும் தேடி வந்தார். இன்றைக்கு 42 ஆண்டுகள் சொப்பனம் போல் ஓடிப்போக 2 பிள்ளைகள், 2 மருமக்கள், 4 பேரப்பிள்ளைகளோடு மரணத்தை வென்று ஜீவன் கொடுத்த இயேசுவுக்காக வாழ கிருபை தந்து வருகிறார். படிக்கலை, டிகிரி வாங்கலை, பணம் இல்லை, வீடு இல்லை, சொத்து இல்லை, எதுவும் இல்லை, பிளாட்ஃபார்ம். ஆனால் இயேசு என்கிற ஒரு தெய்வம் வாழ்க்கையில் வந்தபோது அவருக்கு படிப்பு தேவையில்லை, அவருக்கு பணம் தேவையில்லை, அவருக்கு மாளிகை தேவையில்லை. அவர் யாரையும் பயன்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை கட்ட வல்லவர் என்பதை நிரூபிக்க பைத்தியக்காரனாகிய என்னையும் இந்த ஊழியத்தில் நிறுத்தினார். கன்னியாகுமரி டயசிஸில் 8 ஆண்டுகள் கேட்டியிஸ்டாக உபதேசியராக ஊழியம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது. அதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய பாரத்தையும் தரிசனத்தையும் தந்தார். கதை சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். ஸோ அந்த தரிசனம் மிஷன் ஊழியம் 28 ஆண்டுகளாக மிஷன் ஊழியம். அதுனா என்னன்னு எனக்கு தெரியாது, இப்படி நடத்துவேன்னு தெரியாது, எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன். ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், மிஷனரியை அனுப்புனார். அப்படி ஆரம்பித்தோம். தமிழ்நாட்டில் ஆரம்பித்த ஊழியம் இன்று ஆண்டுடைய கிருபையினாலே தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் 7 மாநிலங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக
முன்னேறி போக உதவி செய்திருக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த பலிபீடத்திற்கு நான் வந்திருந்தேன். அப்பொழுது தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் மட்டும் ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. இந்த 5 ஆண்டு கால இடைவெளியிலே இன்னொரு 5 மாநிலங்களுக்குள்ளே அடியெடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்தார். நம்ம சர்ச்சில் இருந்தும் 7 வருஷத்துக்கு முன்னால் நமக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுத்துருக்கிறீர்கள். புளியங்குடி, புது புளியங்குடி என்கிற கிராமம், அது கடலூர் மாவட்டத்தில். நீங்கள் மிஷன் சப்போர்ட் பண்ணுகிற சபை என்று எனக்கு தெரியும். அதனால் என்னை சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறதுக்கெல்லாம் வரல. அது தேவனுடைய காரியம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்க, சத்தமா. கர்த்தர் நல்லவர். இந்த லாஸ்ட் நவம்பர், அதற்கு பிறகு இந்த நாம் புறப்பட்டு வர்றதுக்கு முன்னால் 20 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை பண்ண உதவி செய்தார். 3 நிமிஷத்துக்குரிய ஒரு வீடியோ கிளிப் இருக்குது. அதாவது இந்த 1 இயருக்குள்ளால் எத்தனை சர்ச்சு பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான், வேறு எதுவும் இருக்காது. உள்ள விளம்பரங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உட்கார்ந்து பார்க்கலாம், இல்லாவிட்டால் வெளியே நின்று பார்க்கலாம், இல்லாவிட்டால் காரில் இருந்தும் பார்க்கலாம். அது உங்கள் வசதியை சார்ந்தது. 3 நிமிஷத்தினுடைய ஒரு வீடியோ கிளிப் உண்டு, மிஷன் ஊழியத்திற்கானது. எங்களுக்காக ஜெபியுங்கள். வாய்ப்பு தந்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் சிஎஸ்சியில் இருக்கிற காலத்தில் எனக்கு அட்ரஸ் அல்லேலூயா பிரசங்கியார். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், அங்கே யாரோ சத்தமாக சொன்னாங்களே, நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஆள். ஆமாம், உனக்கு 2 பங்கு ஆசீர்வாதம். ரைட், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் பேர பிள்ளைகள் எல்லாரும் ஊழியத்தில், நாங்கள் எங்கள் முழு குடும்பமும் முழு நேர ஊழியத்திற்காகவே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறோம். சின்ன பேரை 6வது வகுப்பு படிக்கிறான். அவனை இப்போ கேட்டாலும் சொல்லுவான், தாத்தாவுக்கு அடுத்த இடத்துல நான் தான் இருப்பேன் அப்படிம்பான். உங்கள் பிள்ளைகளை எந்த தரிசனத்தோடு வளர்க்கிறீர்கள், எந்த தரிசனத்தோடு உங்கள் பிள்ளைகள் வளருகிறார்கள்? தேவை நிறைந்த தேசங்களில் இருக்கிறோம். நாமும் நம்முடைய குடும்பங்களும் நமக்காகவே நம்முடைய எதிர்காலங்களை எதிர்நோக்கி ஓட தேவன் இன்னொரு பெரிய நோக்கத்தை நம்முடைய வைத்திருக்கிறதை நம்ம எல்லாரும் மறந்து போனோம் என்று சொன்னால் வருத்தப்பட மாட்டீர்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் வருத்தப்பட்டாலும் நான் என்ன செய்ய முடியும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை வேதனைப்பட்டு பெற்றாள். இது பேசப்படாத ஒரு வேத பகுதி, உன்னத பாட்டு. யாரோ சிலர் தான் பேச வேண்டிய பகுதி உன்னத பாட்டு. சபையினுடைய முழு வடிவமைப்பையும் பெற்றுத்தருவது உன்னத பாட்டு. சபையின் எதிர்காலம் அல்லது சபையின் தோன்றல், சபையின் பயணம், சபை செய்ய வேண்டிய காரியங்கள், சபையின் எதிர்காலம், இதெல்லாவற்றையும் முழுமையும் தொகுத்து தந்திருப்பது உன்னத பாட்டு. அது காதல் கவிதை அல்ல, உன்னத பாட்டு. யாருக்கு அது புரியுதா? என்ன புரிஞ்சிருக்குது? ஒன்றும் புரியல பாஸ்டர். அது உன்னத பாட்டு, மலையாளத்தில் உத்தம கீதம் அப்படிம்பாங்க. ஸோ படிப்பது நல்லது. இன்றைக்கி நான் உன்னத பாட்டெல்லாம் பேச வரல, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இங்கே இவள் யார்? அங்கே ஒரு பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவள் யார்? தன் நேசர் மேல் சார்ந்து கொள் நிற்கிறவள். இவள் யார்? வனாந்தரத்திலே பயணம் செய்கிறவள். உன்னத பாட்டு மணவாளனையும் மணவாட்டியையும் 2 பேருக்கும் எதிராக நின்று போராடுகிற எதிராளியையும் வர்ணிக்கும் ஒரு புஸ்தகம். 3 பேர் மிக முக்கியமானவர்கள். ஒன்று மணவாட்டி, இன்னொன்று மணவாளன் அல்லது நேசர். இந்த 2 பேரையும் கெடுக்க இடையிலே குறுக்கிடுகிற ஒரு வில்லன், ஒரு ஆள். அந்த 3 பேரையும் குறித்து வர்ணிப்பது தான் உன்னத பாட்டு. இங்கே 2 பேர் வருகிறார்கள், மணவாட்டியும் மணவாளன். நேசரின் மார்பில் சாய்ந்தவள் தோத்ரா. அவளுடைய ஆரம்பமெல்லாம் அதெல்லாம் பேசுவதற்கு நேரம் பத்தாது. இப்போ நமக்கு தெரிந்த வகையிலே இது சபையை அடையாளப்படுத்தும். சபையை அடையாளப்படுத்தும். நம்ம எல்லாரையும் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதும் பொழுது 1-2 வசனங்களை படிக்கும் பொழுது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக
கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று எழுதுவார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது 5, 6, 7 வசனங்களை படித்தால் மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று படிக்கலாம். சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் மணவாட்டி. இவள் மணவாட்டி, இவளுக்கு ஒரு நேசர் உண்டு. அவள் அந்த நேசருடைய மார்பிலே சாய்ந்து பயணம் செய்கிறவள். நேசரின் மார்பிலே சாய்ந்து பயணம் செய்கிற அவளுடைய பயணம் வனாந்தரத்தில் தான் இருக்கும். நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். நேசரின் மார்பிலே அவள் சாய்ந்தால் அவளுடைய பயணம் வனாந்தரத்தில் இருக்கும். பயமாக இருக்குது இல்லை? இங்கேருந்து வந்து காலையில் கொஞ்சம் நேரம் கேட்போம். நாங்களே பரிதாபத்தோடு இருக்கிற நேரத்தில் நீங்கள் வர வனாந்தரத்தை பற்றி பேச போகிறீங்களான்னு கேட்டால், வனாந்தரத்தினுடைய மேன்மை, சபை வனாந்தரத்தில் இருக்கும். சபை வனாந்தரத்திலே பயணம் செய்யும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்த வசனங்கள். அப்போஸ்தலர் 7 நம்ம படிக்கிறோம் 38வது வசனத்திலே, வனாந்தரத்தில் இருந்த சபைக்குள்ளிருந்து பிரமாணங்களை பெற்றவன் மோசே. அப்படி படிக்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். வனாந்தரத்துக்கு போகலாமா? இந்த வனாந்திர யாத்திரையில் போகலாமா? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தன்னேசரேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்திரத்தில். எத்தனை பேர் பயணம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? வனாந்தர பயணமே எங்கள் வாழ்க்கை. ஒன்று சொல்லிட்டு செய்திக்குள்ளால போகிறதுக்குள்ள முதல் முக்கியமானதை சொல்லிடுறேன். ஏன் வனாந்தரம்? கானானுக்கு போகணுமானா வனாந்தரம். சபை ஏன் வனாந்தரத்தில் பயணம் செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பிரதானமான வார்த்தை, கானான் தேவையானால் சபை வனாந்தரத்தில் பயணம் செய்தே ஆக வேண்டும். உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் புரியணுமானா, இயேசுநாதரிடத்தில் ஒருவன் வந்தான். அவனை தலைவன் என்றும் வாலிபன் என்றும் ஐஸ்வர்யவான் என்றும் வர்ணிக்கும் 3 சுவிசேஷங்களிலும் உண்டு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா. இந்த ஒரு மனிதன், அவன் வாலிபன், அவன் ஐஸ்வர்யவான், அவன் தலைவன், வந்து இயேசுநாதருக்கு முன்பாய் முழங்கால் படிட்டு ஒரு நல்ல கேள்வி கேட்பான். நல்ல போதகரே, சூப்பர், நித்திய ஜீவனை கர்த்தருங்களை ஆசீர்வாத பதில் சொல்வதற்காக, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? சர்ச்சுக்கு வரணும், பாட்டு பாடணும், காணிக்க கொடுக்கணும், ஊழியம் செய்யணும். இல்லை இல்லை இல்லைங்கிறாங்க. பிறகு அப்போ பாட்டு பாடாண்டா, சர்ச்சுக்கு வராண்டா, காணிக்க கொடுக்காண்டா, ஊழியம் செய்யணும், வேறு என்னதான் பண்ணணுமா? கற்பனைகளை கைக்கொள். சாமர்த்தியசாலி அந்த ஆள். ஒரே வார்த்தையில் அடிச்சுட்டாரு. சிறு வயது முதல் அதை நான் கை கொள்ளுகிறேன். என்ன புதுசாக கதை பேசிக்கிட்டு இருக்கிறேன்? நான் பிறந்ததே கிறிஸ்தவ குடும்பத்தில் 3வது தலைமுறை. இங்கே ரொம்ப பேர் இருப்பீங்க. நான் தான் முதல் தலைமுறை கிறிஸ்தவன். 3ஆம் தலைமுறை கிறிஸ்தவர்கள். தாத்தங்காலத்தில் நான் கிறிஸ்தவன், எனக்கா தெரியாது. தோத்திரம் அடிச்சாம்பார் ஒரு அடி. இயேசுநாதர்னு சொன்னார். பரவாயில்லையே, நல்லா தான் பதில் சொல்லியிருக்கிறான். ஆனால் அவனை நீ நித்திய ஜீவன் பெறணும். ஆனால் நீ இதெல்லாம் அடித்தா போதாது. உனக்கு உண்டானவைகளையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சண்டைக்கு வருவீங்க. அது அவன் இயேசுநாதர் சொன்னது. அடிக்கணுமான அவரை பிடிச்சி அடிங்க. ஏற்கனவே அடித்து சிலுவையில் விட்டுட்டாங்க. இதெல்லாம் சொன்னதுனால தான் அவரை பிடிச்சி சிலுவையில் அடித்தாங்க. இதெல்லாம் சொல்லலாமா? வந்தால் ஏதாவது கொடுத்துட்டு போகிறது மாதிரி சொல்லணும். இருக்கிறத கொடுத்துட்டு வான்னு எப்படி சொல்லலாம்? இல்லையா? அப்போ பரலோகம், கானான், நித்திய ஜீவன் என்கிற ஒன்றை அடைவதற்காக சபை நேசர் மேல் சார்ந்து பயணம் வனாந்தரத்தில் என்று படிக்கிறோம். பயப்படாதீங்க யாரும். வனாந்தரத்தில் என்ன இருக்கிறது கேள்வி கேட்கணும். சபை வனாந்தரத்தில் என்ன இருக்கிறது கேள்விக்கு தான் நீ பதில். 2 வார்த்தையை மட்டும் சொல்லி நான் போயிடுவேன். எனக்கு 30 நிமிஷம் கொடுக்கப்பட்டது. கெஞ்சி ஒரு 5 நிமிஷம் கூட கொடுத்துருக்கிறீங்க. எனக்கு அதிக பிரசங்கன்னு பேர். 1.5 மணிக்கு ஒரு பேசாமல் மைக்க கீழே வைக்க மாட்டேன். உங்களுக்கு முடியாது. நீங்கள் தான் சொல்லிட்டேன், நீங்கள் அமெரிக்கர்களாய் மாறிவிட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது இந்தியர்களாகவோ தமிழர்களாகவோ இல்லை. உங்களுக்கு கரெக்ட் டைம் பார்த்து போகிறவர்கள். ஆகையினாலே நானும் அதை முடிக்கலைன்னா என்ன பிறகு வேறு குழப்பம் பண்ணிடுவீங்க. தோத்திரம் டைமை பார்த்துக்கிட்டோம். ஆமாம், இன்னொரு இருக்குது கொஞ்சம். சிரிக்கிறீங்கல்ல? பரலோகத்தை விட்டு பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாயிருந்த தெய்வம்
அதை விட்டு இறங்கி வந்து அடிமையின் ரூபம் எடுத்து, வீடில்லை என்று சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி வாழ்ந்து, ஒரு துளி இரத்தம் கூட மீதியாக வைக்காமல் சிலுவையிலே உயிரை கொடுத்து போன தெய்வத்தை சேவிக்கிற பிள்ளைகள் நமக்கு எல்லாம். அதுக்கு மேலே முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்கள். பயப்படாதீங்க. நீங்கள் வனாந்திரத்தில் பயணம் செய்யணும், பரலோகத்திற்கு வரணும். பணம் சம்பாதிப்பதற்கு வனாந்திரம் இல்லை. பணம் சம்பாதிக்கணுமான பட்டணம் இருக்கிறது. பரலோகம் போக வேண்டுமானால் பயணம் வனாந்திரமாகணும். மாற்றம் அங்கே வரணும். சுகம் காண்கிறவர்கள் பரலோகம் அனுபவிக்க முடியாது. இயேசுநாதரே சொன்னார், நீ உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டோமோனே, அதனால் ஒன்று அனுபவிக்காமல் பஞ்ச பரதேசியாக ஒருத்தன் கிடந்தானே, அவனை அங்கே அனுபவிப்பான் அப்படின்னார். நீங்கள் யாரும் வருத்தப்படக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இயேசுநாதர் சொன்னது என் மேலே சண்டைக்கு வரக்கூடாது. சொல்லலாம். வனாந்தரத்தில் என்ன இருக்கிறது? யாத்திராகம புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை படித்தீர்களானால், பிரசங்க நிறைய எழுதி வச்சுருக்கேன், அதெல்லாம் பேச முடியாது, அதனால் அதை மூடி வைக்கிறேன். படித்தீர்களானால் இப்படிதான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நாங்கள் வனாந்தரத்திலே 3 நாள் பயணம் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அப்படி 3 நாள் பயணம் போய் வனாந்தரத்திலே கர்த்தருக்கு ஆராதனை செய்யாமற் போவோமானால், கர்த்தர் எங்கள் மேல் கொள்ளை நோயையும் பட்டயத்தையும் வீண் குழப்பங்களையும் சமாதான கேட்டையும் சஞ்சலத்தையும் எங்களுக்கு அனுப்புவார். நாங்கள் அதை விரும்பவில்லை. பட்டயத்தையோ பஞ்சத்தையோ சஞ்சலத்தையோ தவிப்பையோ போராட்டத்தையோ நாங்கள் விரும்பவில்லை. ஆகையினாலே நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க 3 நாள் பயணம் போய் வனாந்தரத்திலே ஆராதிக்க விரும்புகிறோம் என்று சொல்வார்கள். புரியுதா? இப்போ என்ன புரியுது? அது ஒன்றும் புரியல. எல்லாம் புரியணுமான 7 நாள் உட்காரணும், அப்போ தான் புரியும். சரியா? நல்லது. வனாந்தரத்திலே 3 நாள் பயணம் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். புரியுதா? ஆராதனை செய்யணுமானாலே 3 நாள் பயணம் பண்ணணும். ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும், ஈசாக்கை பலியிட சொன்னபோது ஆண்டவர் ஒரே வார்த்தை அவனுக்கு சொன்னார், எப்பா நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ போயிடணும் அப்படின்னார். இவனும் வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனவன் எத்தனாவது நாள் கண்டுபிடிச்சாராம் இடத்த? அது அந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் போகவில்லை. நீங்கள் கேள்வி கேட்காம பிரசங்கத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு பேசாமல் போயிடணும். நீங்கள் என்ன வாத்தியார் வேலை பார்க்க வந்திருக்கிறீங்களா, பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறீங்களா? 3ஆம் நாளிலே ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது தேவன் காண்பித்த, தேவன் குறித்த இடத்தை கண்டான். பலி செலுத்தும் இடம். 3 நாள் பயணம். புரியுதா? சர்ச்சுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் பயணம்? 3 நாள் யாத்திரை பண்ணி அவ்வளோ தூரம் நடந்தே வந்தாவலாம். இப்போ நமக்கு 1 hour ட்ராவல் பண்ணி வர்றதுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். 1 hour ட்ராவல் பாஸ்டர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போம். ஆபிரகாமை கேட்டாயப்போ 3 நாள் கர்த்தர் காண்பித்த இடத்தில் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காய் நாங்கள் நடந்தே போனோம். 3ஆம் நாளில் கண்டோம். இங்கே தான் 3 நாள் பயணம் செய்யணும். புதிய ஏற்பாட்டில் 3 நாளுக்கு ஒரு சின்ன அடையாளத்தை சொல்லுவேனே, ஆனால் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஒரு மனிதன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமானால் 3 பகுதிகளை கடந்து போகணும். 3 முக்கிய பகுதிகளை கடந்து போகணும். அப்புறம்தான் அவனுக்கு ஆராதனை. ஆவி, ஜலம், இரத்தம். பஸ்கா, செங்கடல், மேகம். இப்போ புரிய நினைக்கிறேன். மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம். இந்த 3க்குள்ளும் வந்துதான் கர்த்தரை அவன் ஆராதிக்கணும். பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி ஆராதனைக்கு ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறது. சில ஆட்கள் பஸ்காவிலே நிற்கிறார்கள், அடுத்ததுக்கு வந்திருக்க மாட்டார்கள். சில ஆட்கள் பஸ்காவையும் தாண்டி எங்கள் செங்கடலுக்கும் வந்திருப்பார்கள். அதுக்கு பிறகு எங்களுக்கு அது போதும் என்பார்கள். சில ஆட்கள் 3ஐயும் தாண்டி இருப்பார்கள். 3ஐயும் தாண்டினால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாக சொல்லுங்க. தேவனுக்கு அந்த வசனத்தை, அதாவது இது அரிஸ்டாட்டில் புக்கும் கிடையாது, கண்ணதாசன் புக்கும் கிடையாது, செல்வராஜிக புக்கும் கிடையாது. இதை எழுதினவர் ஆவியானவர், கொடுத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
வானம் மாறும் பூமி ஒளியும் என் வார்த்தைகள் ஒரு எழுத்து கூட அழிந்து போவதில்லை என்று வாக்கு மாறாத தெய்வம் கொடுத்தவைகள். அதில் எழுதியிருக்கிறது, 3 நாள் பயணம் போய் வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்யணும், ஆராதனை அப்படி செய்யாவிட்டால் என்ன வரும் அப்படின்னு எழுதினார். என்ன வரும்? இன்னைக்கு வந்திருக்கு, எல்லாம் வரும். இன்னைக்கு வந்திருக்குல்ல, வந்திருக்கா வரலையா? எல்லாம் வந்திருக்கு. ஆமாம், யாத்திராகம் 5 எழுதியிருக்க எல்லாம் இன்னைக்கு வந்திருக்குது. ஏன்னா இந்த 3 நாள் பயணம் போகிறது கஷ்டம், 2 இடத்த 3ஆவது இடத்துக்கு போகிறது கஷ்டம். சரி, ரைட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனை அங்கே வேணும். ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு பிறகு ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கிடும், ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 7 இந்த 3 நாள் பயணம் போய் வனாந்தரத்திலே ஆராதனை பண்ணினால் அங்கே ஒரு பெரிய குழப்பம் வரும். என்ன குழப்பம்னா நோவு உண்டாகும், ஏற்றுக்கொள்ள முடியாது. 7ஆம் அதிகாரம் 38 படித்தோம். வனாந்தரத்தில் இருந்தான் ஒருவன், சபை வனாந்தரத்தில் இருந்தது, சபைக்குள்ள ஒருவன் இருந்தான், அவன் என்ன பெற்றுக்கொண்டான் என்று 38வது வசனத்தில் இருக்கும். என்ன இருக்கும்? என்ன பெற்றுக்கொண்டான்? 38, 7:38 என்ன பெற்றுக்கொண்டா? எங்களுக்கு என்ன, எங்கள் காரியம், நீங்கள் சும்மா இருங்க பாஸ்டர். தன்னுடனே என்ன பெற்றாரு? இந்த 3 நாளும் கடந்து பயணம் போய் வனாந்தரத்தில் நின்றால் அங்கே வருவதற்கு ஒன்றுக்கு பெயர், அது வரும். அது வந்தால் அதுக்கு பேர் தான் ஜீவ. அது இல்லாட்டா இப்பதான் ஜீவன், அதான் பரலோகம். புரிவதற்காக சொல்லுகிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். கடைசி வசனம், ஆதாம், சேத், சேத்துக்கு குமாரன் ஏனோஸ். ஏனோஸ் பிறந்தபோது ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க, ஏங்க ஓப்பன் கிரவுண்டில் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம், இது அடைச்சு போட்ட கூட்டுக்குள்ளால, அதனால கேள்வி கேட்போம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். 3ஆம் தலைமுறை ஆதாம், சேத், ஏனோஸ். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். ஆராதனைக்கு இப்போ ரொம்ப ஃபேமஸ் நான் ஸ்டாப் வர்ஷிப். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். என்னது? எல்லாம் அங்கே மூழ்கி விட்டது ஆராதனையில். 4ஆம் அதிகாரம் கடைசி, கர்த்தருடைய நாமத்தை எல்லாம் இப்போ வர்ஷிப். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, கேட்டு கேட்டு வந்துச்சு. இதுவும் வர்ஷிப், வர்ஷிப் என்னது என்னது உள்ளால போயிடுச்சு. ஆண்டவர் பார்த்தார், 6ஆம் அதிகாரம் போகிற வேளையில் வர்ஷிப்பு நடக்குதுப்பா, பார் அநியாயத்தை பார், வர்ஷிப்பு வேகமாக போகுது, அநியாயத்தை பார். ஜனங்கள் பலுகி பருகி இருந்தார்கள், தங்களை கெடுத்து நாசம் பண்ணி இருந்தார்கள். தொழுகை ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. பிரச்சனை வார்த்தை இல்லை, பிரச்சனை வார்த்தை இல்லை. தொழுகை உண்டு, ஆராதனை உண்டு, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். நான் சொல்லலை, என் பைபிள் சொல்லுதை சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் சொன்ன அழிக்க போகிறேன்டான்னாரு. சரி, பேழையை உண்டு பண்ணியாச்சு, அழிவும் வந்துருச்சு. 2 பேர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படித்தார். ஆனால் நமக்கு தெரியும், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவாவோடு எத்தனை பேர்? அப்போ ஆராதனை பண்ணவங்களாம் எங்கே போனாங்க? ஹலோ, ஆராதனை பண்ணவங்களாம் எங்கே போனாங்க? எந்த ஊருக்கு போயிருப்பாங்க? நான் ஸ்டாப் வர்ஷிப். எங்கே போனார்கள்? வனாந்தரத்திற்கு வரணும். அங்கே வரும் ஜீவ வார்த்தை. நீதியை பிரசங்கித்தார் 110 ஆண்டுகள். ஒருவரும் கேட்கல. வசனத்துக்கு இப்போ இடம் கிடையாது, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடையாது. பாக்கி எல்லாம் மேலே 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 மேலே. தமிழ்நாட்டில் ஒரு பாட்டு உண்டு, உயரே 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 உயரே. மலையாளத்தில் ஒரு பாட்டு, வான முட்டி பறக்கும் ஞங்கள். இது இல்லை. பயணம் வனாந்தரத்திற்கு வரணும். வந்தால் இது வரும். சத்தியம் தள்ளுபடியாய் நிற்கும் காலம், வசனம் சரியாய் கிடைக்கக்கூடாத காலம். வசனம் கிடைக்குது, கிருபை அந்த வசனம் கிடைக்குது, ஆசீர்வாதம் அந்த வசனம் வருது, சுகம் அந்த வசனம் வருது, மனதுருக்கம் அந்த வசனம் வருது.
நித்திய ஜீவனுக்குரிய வசனம், நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தை. அது வனாந்தரத்திற்கு போனால் வரும். சரியா பயணம் செய்யலாமா? ரைட். இப்போ நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். அதற்கு தேவை நித்திய ஜீவ வார்த்தை. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பேதுருவை கேட்பான். பேதுருவை பார்த்து இயேசு பின்னா எல்லாரும் போக ஆயத்தமாயிட்டு விட்டீங்களான்னு பார். அப்போ பேதுரு பட்டுன்னு திரும்பி சொல்லுவான், எப்படி ஆண்டவரே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கையிலே நாங்கள் உம்மை விட்டு போவோமோ? அற்புதங்களுக்காக அல்ல, ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, வேலைக்காக அல்ல, பணத்துக்காக அல்ல. நாங்கள் இயேசுவை சேவிப்பதும் இயேசுவை பின்பற்றுவதும் பரலோகம் போவதற்காக, சிலுவையிலே ஜீவனை கொடுத்த இயேசுவை போவதற்காக. இயேசு நமக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் உங்களுக்கெல்லாம் பைபிள் தெரியும், இங்கே பைபிள் ஸ்டடியெல்லாம் நடக்குதுன்னு தெரியும். ஆனாலும் நானும் கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு போகிறேன். போகலாமா? போகலாம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு என் பின்னே வர, அப்படி சொல்லலை. வெறுக்கணும்னு சொன்னாரோ? சரி. அப்புறம் வெறுக்கணும், சிலுவை சுமக்கணும், அப்புறம் வெறுத்ததை விட்டுறணும். அது லூக்கா 14 இருக்கும். வெறுத்ததை வெறுக்கணும், வெறுத்ததை விட்டுறணும், அதுக்கு பிறகு சிலுவை எடுக்கணும், அதுக்கு பிறகு என்ன பின்னால் வரணும். இப்போ வெறுத்தது எந்த அளவுக்கு வெறுத்திருக்கிறோம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக என்ன அடிக்கப்படாது. இயேசுநாதர் சொன்னது, எவ்வளவு வெறுத்திருக்கிறோம், வெறுத்தவைகளில் எவைகளை விட்டிருக்கிறோம், விட்ட பிறகு நான் சுமக்கும் சிலுவை. நமக்கு ஒரு பாடல் உண்டு, இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க ஃப்ரீ. இப்போ நான் ஃப்ரீ. இயேசுநாதர் சொன்னார், ஐயா இந்த கதையெல்லாம் வேணாம், ஏன் பின்னால் வரணுமான சிலுவையை சுமந்துக்கிட்டு தான் வேணும். இதெல்லாம் அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிடணும். நான் சுமக்க தேவையில்லை. அதான் வனாந்தரம். இது நித்திய ஜீவனுக்கண்ணா, இல்லாட்டா தேவையே இல்லை. சுகமாய் வாழ பைபிள் 1000 வழிகளை சொல்லுகிறது. இங்கே இருக்கிறது ஆசீர்வாத வழிகள். பணம் சம்பாதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், படிப்பதற்கு ஞானம் பெற என்ன செய்ய வேண்டும், பதவி அடைய என்ன செய்ய வேண்டும், வீடும் பங்களாவும் வாங்க என்ன செய்ய வேண்டும், இங்கே இருக்கலாம். நமக்கு நித்திய ஜீவனை பெற என்ன செய்யணும்? இன்னைக்கு காலையில் 2வது வார்த்தை ஒன்று புரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன். வனாந்தரத்துக்கு போயிடணும். வனாந்தரத்துக்கு போனோன்னு பயந்துடாதீங்க. வனாந்தரத்துக்கு போகணுமானா நேசருக்கு மார்பிள் சாயணும். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதற்கு ஒரு காரணத்தை விளக்கம் சொல்கிறேன். அவர் இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று அப்போஸ்தலர் 20:28 படிப்போம். நம்ம அவருடைய சபை. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? என் சபை நான் சம்பாதித்தது, நான் கட்டினது. இது ஒரு மனிதனால் உண்டாகினதே இல்லை. ஒரு மனிதனால் சபையை கட்டவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. அதை கட்டுகிறவர் அவர். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் சம்பாதிச்சு நான் கட்டினது. நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? உரிமை கொண்டாடுவீங்களா? இல்லையா? விட்டுருவீங்களா? நீங்கள் சம்பாதிச்ச உரிமை உங்களுக்கு. அவர் எதிர்பார்த்தார் என்ன? என்னை மட்டும்தான் நம்பணும், என்னை மட்டும்தான் சார்ந்து கொள்ளணும், என்னை மட்டும்தான், நான் மட்டும்தான். பாட்டு பாடினோமே, நீர் மாத்திரம் பாடவே விடாது. ஆமா, நம்ம போல இந்த என்னமோ சொல்லுவாங்களே, கைப்பிடி சோத்தில் என்ன பூசணிக்காயை மறைக்கிறது மாதிரி பாட்டு சூப்பர். நீர் மாத்திரம் அப்படி சொல்கிறவங்க யாராவது இருந்தால் எழும்பி எனக்கு சொல்லுங்கள். எனக்கு வேறு எதுவுமே வேணாம். யாராவது? யாரும் இல்லை. ஆனால் அதான் வர்ஷிப். தப்பு சொல்லலை, தப்பாகவும் சொல்லலை. புரிந்து கொள்வதற்காக மட்டும், யோசிப்பதற்காக மட்டும். நம்முடைய வாழ்க்கை லெவல் அவ்வளோதான். அதனால் யாருமே இப்போ என்ன விரும்பணும்? முடியுமா பயணம்? முடியும். அவரை சார்ந்து கொண்டால், அவரை பற்றி கொண்டால், அவர் மார்பிலை சாய்ந்து பயணம் செய்தால் வனாந்தரம் எப்படி இருக்கும்? 2 வசனத்தை வாசித்து போயிடுறேன். ஆதியாகமத்துக்கு வரும் பொழுது 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை படிப்போம். ஆகார் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீரும் அப்பவும் கொடுத்து தலையிலை வைக்க புறப்பட்டு
பெயர்செபாவின் வனாந்தரத்திலே என்ன செய்வாளாம்? அலைந்து திரிவாளாம். பெயர்செபாவின் வனாந்தரம். நான் சொல்லுவது, சபை வனாந்தரத்தில் இருந்தா வனாந்தரத்தில் என்னையா கிடைக்கும்? வாழ்க்கை வாழ முடியுமா? வாழ்க்கை நடக்குமா என்ற கேள்வி வருது இல்லையா? அதுக்காக ஸ்தோத்திரம். 21ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கணும். இருக்கா? இருக்கு. 14. வனாந்தரத்திலே தன் பிள்ளையை கைப்பிடித்து கொண்டு அலைந்ததால் கொண்டு வந்தது தீர்ந்து போக, பிள்ளையும் சாவின் விளிம்பிற்கு போக, பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி உட்கார்ந்து அழுத ஒரு காட்சியை படிக்கலாம். 14, 17 வசனங்களிலே சம்பவம் இருக்கும். என்ன சொல்லுகிறார்? வனாந்தரத்தில் என்ன இருக்கையா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். நீங்கள் கர்த்தரை மட்டும் சார்ந்து நம்பி தேவனுக்கு ஆராதனை செலுத்தினால் வனாந்தரத்திலே அடுத்த தலைமுறைகளை குறித்து கரிசனை உள்ள ஒரு தெய்வம் சபையிலே இருக்கிறார். இளைய தலைமுறைகளை குறித்த தரிசனம் உள்ள கரிசனை உள்ள ஒரு தேவன் வனாந்தரத்தில் இருக்கிறார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். அவன் கையை பிடித்து கொண்டு போ, அவனையும் பலத்த ஜாதியாக்குவேன். இன்னைக்கு காலையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். வனாந்தரத்தை சொன்னா பயந்துராதீங்க. குடும்பங்களை குறித்து, தலைமுறைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயம் வாழ்க்கையில் யாருக்கென உண்டாயிருக்குமானால், சபை வனாந்தர அனுபவத்தில் இருக்குமானால், எதிர்காலத்தை கரத்திலே வைத்திருக்கிறவரும் எதிர்காலத்தை குறித்த நிர்ணயம் பண்ணி இருக்கிறவருமை தேவன் சபைக்குள்ளே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதிர்காலத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த தயக்கம் இருக்குமானால் சபை வனாந்தரத்தில் இருக்கிறது. சபையிலே ஒரு தேவன் உண்டு. தேவன் வனாந்தரத்தில் வெளிப்பட்டார். என்மேல் கரிசனை உள்ள ஒரு தேவன், என்மேல் கரிசனை உள்ள ஒரு தேவன், என்னை விசாரிக்கிற தேவன், என் தலைமுறைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாயிருக்கிற ஒரு தேவன். நான் 18 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். முதல் முறை இங்கே தான் வந்தேன். பாஸ்டர் தான் என்னை உள்ளே கொண்டு வந்தது அமெரிக்காவுக்கு வந்தபோது. இப்போ நான் கேட்குற செய்திகளெல்லாம் அடுத்த தலைமுறை என்ன ஆகும்? இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்களையும் தவிடுபடி ஆயிடுச்சு. இங்கே கொஞ்சம் அதிகம். என்ன ஆகும்? நமக்கு இருக்கிற விசுவாச பாதையில் பிள்ளைகள் வருவார்களா? நம்மை போல் ஆவிக்குரிய நிலையில் எழும்புவார்களா? என்ன நிலைமை ஆகும்? எங்கேயோ ஓடுகிறது. நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தா உங்களுக்கு அந்த குழப்படி இருக்கு போல இருக்குது. இன்னைக்கு காலையில் தீர்க்க தரிசன வார்த்தையை போல ஆண்டவர் சொல்லுகிறார். சபை வனாந்தர அனுபவத்திற்குள் வருமானால் சபை நடுவிலே ஒரு தேவன் இருக்கிறார். அவர் குடும்பங்களை குறித்து கரிசனை உள்ளவர். ஆகாரின் கண்ணீரை காண்கிறவர், ராகேலின் கண்ணீரை காண்கிறவர். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுதாலும் படிக்கிறோம். தோத்திரம். தேவன் அதை காண்கிற தேவன் வனாந்தரத்தில் இருந்தார். அவளை பார்த்து கண்ணை திறந்தார். சொல்லி முடிச்சிடுறேன், எல்லாம் சொல்லுறதுக்கு நேரம் இல்லை எனக்கு. ஆமாம், என்ன இவர் வனாந்தரத்துக்கு போனா அப்படின்னு கேட்டேன். எப்படி ஆனால் ஆகார் வனாந்தரத்துக்கு பிள்ளையை கூட்டிகிட்டு போனான்? 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, நாச்சியாரை இவ கொஞ்சம் அற்பமாக எண்ணின உடனே நாச்சியார்களை கொடுமைப்படுத்தின உடனே யாருக்கும் தெரியாமல் ராத்திரியோட ராத்திரியாட்டு பார்சல் பண்ணிட்டு ஓடிடுவா ஆகார். அவள் போனது வனாந்தரம். 16ஆம் அதிகாரத்தை படித்தால் வனாந்தரத்திற்கு போகிறாள். அங்கே சூருக்கு அருகில் உள்ள நீரூற்றண்டைகளை போய் உட்கார்ந்தாள். வனாந்தரத்தில் பெயர்செபா தான் அந்த ஏரியா ஃபுல்லாக. மொத்த பேர் அது பெயர்செபா. உட்கார்ந்தா. எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? கவனம், கேள்விகள் எப்பொழுதும் கேட்கப்படும். எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? நாச்சியார் குடும்பப்படுத்த ஓடி போகிறேன். அவள் கையின் கீழே அடங்கியிரு. ஆண்டவர் ஆசீர்வாதம் வார்த்தைகளை சொல்லுவார், பேரிடுவார். நீர் என்னை காண்கிற தேவன். இப்போ 21 புருஷன் கைவிட்டாச்சு, குடும்பம் கைவிட்டாச்சு, சொத்து போயிருச்சு. சுகமாய் வாழ்ந்து வந்த ஆகாருக்கு திடீரென்று எல்லா கதவுகளும் அடைபட்டு போனது. ஒரு துருத்தி தண்ணி, 2 ரொட்டி, கையிலே பிள்ளை. அடுத்த வேலைக்கு என்ன செய்வோன்னு தெரில. நேற்று வர செல்வச்சீமானாகிய ஆபிரகாமன் வீட்டில் சுகமான வாழ்க்கை, சுகமான சாப்பாடு, சுகபோகமான அனுபவங்கள் திடீரென்று இருந்தது காணாமல் போய்விட்டது. சொப்பனத்தில் கூட ஆகார் நினைக்கவில்லை இப்படி சம்பவிக்கும் என்று. உங்களுக்கு தெரியுமா, நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அடுத்த நிமிடம் என்ன சம்பவிக்கும் என்று நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆகாருக்கு தெரியலை. ஆனால் அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை ஆகாருக்கு வந்தபோது அவளுக்கு வந்த ஒரு நல்ல வெளிப்பாடு
இப்போ நான் எகிப்துக்கு போனால் என் மாமன், என் மச்சான், என் தம்பி, என் அண்ணன் எல்லாம் எகிப்தில் கிடக்கிறான். அங்கே போனால் குடும்பத்தோடு சேர்ந்து ஏதோ கஞ்சியை ஊற்றுவான் அப்படின்னு நினச்சி போயிருக்கலாம். அங்கேயும் போகலை. சரி, இனி இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு கொஞ்சம் இந்த சிட்டி பக்கம் எங்கேயாவது போனேன்னு ஏதாவது வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாவது பிள்ளையை வளர்க்க வைக்கலாம் என்கிற எண்ணத்தோடு போயிருக்கலாம். அங்கேயும் போகலை. போனது வனாந்தரத்திற்கு. ஏன் தெரியுமா? அவளுக்கு ஒரு நாள் தரிசனமான தேவன் வனாந்தரத்தில் இருப்பதை அவள் அறிந்தாள். அங்கே ஒரு நீருறவு உண்டு என்பதை அவள் கண்டாள். அவளுக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் வனாந்தரத்தில் இருப்பதை அறிந்தாள். ஆகையினாலே வாழ்க்கையில் கஷ்டம் வந்தபோது, பிரச்சனை வந்தபோது, நெருக்கம் வந்தபோது, போராட்டம் வந்தபோது, எதிர்காலத்தை குறித்த பயம் வந்தபோது நேராக ஓடி வனாந்தரத்திலே போனாள். அந்த வார்த்தை சொல்ல அலைந்து திரிந்தாள். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தேடுறா. இங்கே தானே பார்த்தேன் அவரை, இங்கே தானே அவரை பார்த்தேன், இங்கே தானே அந்த நீரூத்தை பார்த்தேன், இங்கே தானே அந்த தேவனை பார்த்தேன், என்னை காண்கிறவரை நானும் கண்டேன், இங்கே தானே அவருக்கு பேர் கொடுத்தேன். அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, நான் கண்ட நீரூற்று எங்கே, நான் எனக்கு வாழ்வு தருவேன் என்று சொன்னாரே அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே? தேடி அலைந்த ஆகாரை நீங்கள் அந்த 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அப்படி கேட்டிருக்க மாட்டீங்க. ஆகார் வேறு விதத்தில் பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். தேட வேண்டியது சபையில் இருக்கிறவரை. சாமர்த்தியம் செல்லாது. உங்கள் திறமை, உங்கள் சாமர்த்தியம் எல்லாம் மூட்டை கட்டப்படணும். எப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்று தெரியாத ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரியா? இப்போதான் சத்தம் கேட்குது. ஒரு ரவுண்டு இவ சுற்றி வந்து என்ன செய்வேன்னு தெரியலையே அப்பான்னு கையை வரிச்ச நேரத்தில் வனாந்தரத்தில் ஒரு சத்தம். ஆகாரே, பிள்ளையின் சத்தத்தை கேட்கும் தேவன் நான், உனக்கு சொன்னதை செய்யும் தேவன் நான், உன் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேனே, பலத்த ஜாதியாக்குவேன் என்று சொன்னேனே, அதை செய்கிற தேவன் நான். நீ ஒன்றுக்கும் பயப்படாத, பிள்ளையை கையை பிடிச்சிக்கிட்டு போ, அவன் பெரிய ஜாதியாவான். இன்னைக்கு காலையில் நம்முடைய தேடுதல் எந்த அனுபவங்களோடு இருக்கிறது? எங்கே நிற்கிறோம்? யாரை தேடுகிறோம்? திரும்பி பாருங்கள். ஆராதனை அப்படி மாறணும். அப்படின்னா என்னென்னா, இதுக்குள்ளால் வரணும்னு சொல்ல வந்தேன். இதை விட்டு வேறு எங்கே திரும்பினாலும் ஆராதனை பிரயோஜனப்படாது. அந்த ஆராதனை அனுபவத்தோடு நம்மையும் நம்முடைய எதிர்கால குடும்பங்களையும் தலைமுறைகளையும் விசாரித்து காத்து பராமரித்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். 5 நிமிஷம் இப்போவும் எக்ஸ்ட்ரா தான் ஆயிடுச்சு. கண்ணை மூடினீங்களா? ஆராதனையின் அனுபவம், வார்த்தையே அதன் அடித்தளம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு என்னிலே இருக்கிற ஒரு பயம், என்னுடைய எதிர்காலம், விசா என்ன ஆகும், வேலை என்ன ஆகும், நிறைய அவைகளை கடந்து என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன அடுத்த. சிலருக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம். என் பிள்ளைகள் டாக்டர் ஆயிடுவாங்க, என்ஜினியர் ஆயிடுவாங்க. நான் இங்கே சொல்லுவது ஆவிக்குரிய நிலை, பரலோக வாழ்வை குறித்த பார்வையோடு ஆண்டுடைய வார்த்தை. உங்கள் பிள்ளைகளை குறித்து அப்படி ஒரு பயம். என்னை காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், அனுபவம் வனாந்தரமாகட்டும். உபாகமம் 8 பிற்காலத்திலே நன்மை உண்டாவதற்காக இந்த பெரிய வனாந்தர வழியாய் கர்த்தர் நடத்தினார். நம்முடைய எதிர்காலம் பரலோகம், நம்முடைய எதிர்காலம் பரமகானான், நம்முடைய எதிர்காலம் நித்திய ஜீவன். நான் மட்டுமல்ல, என் தலைமுறைகளும் அங்கே வரணும். அந்த எதிர்பார்ப்போடு தலை வணங்கி ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, உம்முடைய பாதம் பணிகிறோம். நாங்கள் உம்முடைய ராஜ்யம் வந்து சேர நீர் உமது ராஜ்யத்தை விட்டு இறங்கி இந்த மண்ணுலகுக்கு வந்தீர். எங்களுக்காக ஜீவனையும் கொடுத்தீர். உமது அடிச்சுவடுகளை பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை தாரும். சபை உமது அடிச்சுவடுகளை பின்பற்றட்டும். நித்திய வாழ்வை சபை பெற்றுக்கொள்ள சத்தியத்தை சபைக்கு போதித்து நடத்தும். தலைமுறைகளை குறித்த கவலை
எத்தனை பேருடைய இருதயங்களுக்குள் ஆக்கிரமித்திருக்கிறதோ இன்றைக்கு உடைய வார்த்தைகளை அவர்களுக்குள் அனுப்பியிருக்கிறீர். அதை நிலைப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்தும். உடைய திருநாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம்